ஆன்மாவோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் உடைமை சொல்ல மரண மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சி மீது அரியணையில் மீட்டிருப்பார். எல்லா மக்களிடத்திலும் அவர் முன்னிலையில் ஒன்று கூப்பிட்டுப்படுவார். ஒரு 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து, செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றுவது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையற்று இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடையை அளித்தீர்கள். நோயற்றோடு இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்போது உம்மை பசியாயுள்ளவராகவும் கண்டு உணவு அளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தணித்தோம்? எப்போது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு அதை ஆடை அணித்தோம்? எப்போது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகையும் அதன் தூதர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், ஆடை அளிக்கவில்லை. நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்போது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றியோ சிறையில் இருந்து கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோ என கேட்பார்கள். அப்போது அவர், மிக சிறியவராகியவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். அவர்கள் முடிவில்லாத தண்டனை அடையவும், நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்திக்கு ஏதாவது நான் விளக்கு கொடுக்கணுமா? விளக்க வேண்டுமா? இந்த நற்செய்தியே போதும். அதே தெளிவான ஒரு விளக்கம் நம்ம கொடுத்துருக்கு. 2 பேர் தான், நேர்மையானவர்கள், நேர்மை இல்லாதவர்கள். இந்த 2 பேருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அவ்வளோதான். 2 பேருக்கு கொடுக்குற ஒருத்தருக்கு தண்டனையும் ஒருத்தருக்கு வந்து அந்த மோட்சம். கிறிஸ்துவனாலே இந்த பைபிள்லேயே இருக்கிற எல்லா வார்த்தைகள்லையும் ரொம்ப சிறந்தான ஒரு வார்த்தைகள், அதாவது நச்சல் அப்படியே நெத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்குது அப்படின்னா நற்செய்தினா இதுதான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த நற்செய்தி பொறுத்தான். நிறைய நற்செய்திகள்லாம் இருக்குது, ஆனால் அதுலேயே ஒரு சிறந்த ஒரு நற்செய்தி எனக்கு, என்னுடைய ஆன்மாவுக்கு வந்து கடவுளுக்கு எனக்கு இருக்க சம்பந்தத்தை ஏற்படுத்துறது வந்து இந்த நற்செய்தி தான். இந்த நல்ல செம்மறியாடுகள் வெள்ளையாடுகள் என்று 2 பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து இந்த 2க்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செம்மறி ஆடுகள் எப்போதுமே அது வந்து ஒற்றுமையாக, இந்த வெள்ளை ஆடுகள்லாம் நீங்கள் பாருங்கள், அது தனித்தனியாகவே இருக்கு. அப்போது
கிறிஸ்துவர்களாக நாம் கூட நம்ம எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம வந்து சில நேரத்தில் பிரிஞ்சு இருக்கும். குடும்பம் கூட பாருங்க, எந்த குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கோ அந்த குடும்பம் வந்து எப்போதுமே பாதுகாக்கப்படும். எந்த குடும்பம்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்க தனியாக போயிடுறாங்களோ அவங்க எப்போவுமே அடைக்கப்படுவாங்க, அவங்க சபிக்கப்படுவாங்க. ரெண்டாவது, இந்த செம்மறி ஆடுகள் வந்து எப்போதுமே பில்லு மட்டும்தான் சாப்பிடும். நீங்கள் வச்சுருக்கீங்களா? செம்மறி ஆடுகள் பில்லு மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் வெள்ளை ஆடுகள் அப்படி இல்லை. அது என்ன பேப்பர் கூட சாப்பிடும், அந்த காஞ்சி பண்ண இலையும் சாப்பிடும். ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டு நல்ல ஞானத்தோடு இருப்பவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அது வந்து நல்லது மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார், கெட்டது அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அதனால நல்லது எதெல்லாம் இருக்கோ அதை மட்டுமே அவங்க வந்து உணவாக சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வெள்ளை ஆடுகள் வந்து எது வேணாலும் சாப்பிடும். அப்போ சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம எதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும், நல்லது எடுத்துக்கணும், கெட்டது எடுத்துக்கணும், எல்லாமே எடுத்துக்கணும். அப்படி இல்லை, நல்லது மட்டுமே சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த வெள்ளை ஆடுகள், இந்த செம்மறி ஆடுகள் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். மற்றும் இந்த செம்மறி ஆடுகள் வந்து அது எப்போதுமே வந்து ஆயினை பின்பற்றி போகும். அது வந்து தனித்தனியாக போகாது. அது வந்து எப்போதுமே அந்த ஆயன் யார் இருக்கிறாங்களோ அதை பின்பற்றி நம்ம அந்த வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். ஆனால் வெள்ளை ஆடுகள் அப்படி கிடையாது. அது வந்து யாரை கூட்டம் எங்கே போகிறோம், அதுக்கு ஒரு ஆர்டர் கிடையாது. அது அப்படி போயிட்டே இருக்கும். அப்போது இந்த கம்பேரிசன் தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது இந்த ரெண்டு விடத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் அதெல்லாம் கேள்வி. செம்மறி ஆடுகள் போல நம்ம இருக்கிறோமா, இல்லை இந்த வெள்ளை ஆடுகள் போல நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம செம்மறி ஆடுகளாக நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதனுடைய பதில் வந்து ஆண்டவர் வந்து நற்செய்தியில் சொல்கிறார். நான் உணவில்லாத இருந்தேன், பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு வந்து நீங்களே எனக்கு வந்து உதவி செஞ்சீங்க. அந்த நல்ல ஆடுகள், அதாவது செம்மறி ஆடுகளுடைய மக்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்போ வந்து எங்கள்கிட்ட கேட்டீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னு. யாருக்கெல்லாம் நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்களோ அதை எனக்கே செய்தது அப்படின்னு ரொம்ப தெளிவாக கடவுள் சொன்னார். அப்போது உண்மையாக நம்ம மோட்சத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக. ஒன்று வந்து நம்ம வந்து செம்மறி ஆடுகள் வரிசையில் நம்ம இருக்க வேண்டும். அந்த செம்மறி ஆடுகள் இதெல்லாம் செஞ்சாங்களோ அதை நாம் செய்ய வேண்டும். அதாவது பசியாக இருப்பவர்களுக்கு உணவும், தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீரும், மற்றும் யாரெல்லாம் வந்து சிறையில் இருப்பார்களோ, அதில் யாரெல்லாம் வந்து கஷ்ட நோயில் இருப்பார்களோ, நோய்ற்றவர்களோ, அவர்களை நான் பார்த்து கொண்டு அவருக்கு என்னெல்லாம் நான் சேவை செய்தனோ அது மூலியமாக தான் நான் வந்து மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி நல்ல விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கோம் லைஃப்பில், யாருக்கு நான் உதவியாக இருக்கேன், யாருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கேன், எத்தனை பேருக்கு நான் வந்து ஒரு உணவோ இல்லை ஒரு உதவியோ செஞ்சு கொடுத்துருக்கேன். யாருன்னா சிக்கா இருக்க நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோமா, நானே சிக்கா இருக்கிறேன், நானே இங்கே கொண்டு போகிறது இல்லையா? நம்மளுடைய இந்த பக்கம் பாருங்களேன், வெள்ளை அடை பக்கம் இருக்கிறவங்க வந்து கடவுள் கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க, கடவுள் நீ எப்போ என்கிட்ட வந்த, நான் உனக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ யாருக்கெல்லாம் எதெல்லாம் செய்யலையோ அப்போ எனக்கு செய்யலை, அப்புறம் நீ இது தகுதியே இல்லை கூட இருக்கிறதுக்கு தான் பதில். நம்மளுடைய இந்த ஒரு நற்செய்தி தான் உங்கள் மனசாட்சியும் நீங்களும் மோட்சம். உங்கள் மனசாட்சி வந்து இந்த செம்மறி ஆடுகளை போல இருந்தால் நாம் கண்டிப்பாக மோட்சத்துக்கு சேரலாம். ஒருவேளை நம்ம வந்து மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா மற்றவர்களுக்கு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் மற்றும் என்ன தேவை புரிந்து கொண்டு அவர்கள் நம்ம சேவை செய்வது, இதுதான் உண்மையான வாழ்க்கை. நான் மட்டும் என்னுடைய குடும்பம் மட்டும் நான் நல்லா இருந்தால் போதும், எனக்கு ஐம் ஹாப்பி, தட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாழக்கூடிய மக்கள் வந்து இங்கே தான் இருப்பாங்க, மோட்சத்துக்கு போகவே முடியாது. நம்மளுடைய இதுதான் இறை அரசு, கடவுளுடைய தீர்ப்பு இதுதான். நான் எத்தனை முறை கோயிலுக்கு நான் வந்தேன், எத்தனை முறை ஜெபமாலை செஞ்சேன், எத்தனை முறை நான் வந்து என்ன சொல்கிறது கோயிலுக்கெல்லாம் விழுந்து ஜெபம் பண்ணேன், அதெல்லாம் ஒன்று யூஸ் இருக்குது என்னுடைய நற்செய்திப்படி. ஓகே, அது மூலியமாக அது தேவைப்படுது, திருவள்ளி தேவைப்படுது, ஜெபம் தேவைப்படுது, அங்கேயும் தேவைப்படுது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்ந்து வந்து நம்ம மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை வந்து
அதனால தான் நீங்கள் திருவள்ளியில் வரும் பொழுது உங்களுக்கு வந்து குருக்கள் பேசுகிறாங்க, நீங்கள் கம்யூனியன் வாங்குறீங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையாக வந்து மக்களை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா இந்த அன்பியத் மூலியமாக தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அன்பியத்தில் வந்து சேரும் பொழுது தான் மற்ற மக்களெல்லாம் இருப்பாங்க, அங்கே அவங்களுக்கு என்ன தேவை, என்ன அவங்களுக்கு அதை புரிந்து அவங்களோடு நீங்கள் வளரக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அன்பியத்தில் கொண்டு தான். இங்கே வந்து ஃபாதர் அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு டொனேஷன் வேணும், எதனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண யாரா கொடுக்கலாம், பண்ணலாம், இது பண்ணலாம். ஆனால் உண்மையாக வந்து நீங்கள் அன்பியத்தில் தான் வந்து உங்களுடைய விசுவாசத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த விசுவாச சாட்சிகளாக மாறுறதுக்கு வந்து அன்பியம் தான் காரணம். அதனால நீங்கள் வந்து எப்போல்லாம் அன்பியம் அப்படி நடக்குதோ அங்கே போய் நம்ம சேரணும், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழிகள் வந்து அன்பியம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால என்னுடைய திருவிழா நாம் கொண்டாடுவோம். தெய்வா, என்னுடைய ஆன்மா வந்து இந்த வெள்ளை ஆடுகள் லிஸ்ட்டில் இல்லாமல் எங்கே இருக்கணும்? இப்போ உங்களுக்கு விருப்பமே இல்லை பொறுத்து போகலாம். சரி, நான் உங்களுக்கே விட்டுறேன். நீங்கள் எங்கே இருக்கணும் நீங்களே விருப்பப்பட்டு ப்ரேயர் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஜபிப்போம். இறைவா, நான் எப்பொழுதுமே நீர் இருக்கிற இடத்துலையும் உன்னுடைய சிந்தனை போல